இது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பாடம் புகட்டியிருக்கிறது. செவிலில் அறைந்து பாடம் புகட்டக்கூடிய வகையிலே உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அவர்களே அவர்களுக்கான சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒளி கொடுக்கும் ஒரு மகத்தான தீர்ப்பாக அமைந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் இன்றைக்கு அது பேசுபடு பொருளாக மாறியிருக்கிறது. ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்கள் 10 மசோதாக்கள் அவரே ஆணையிட்டு அதை அங்கீகரிக்க வேண்டிய பொறுப்பில் உள்ளவர். அந்த மசோதாக்களை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்து கிடப்பிலே போட்டு வைத்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து வழக்காடியதன் அடிப்படையாக உச்சநீதிமன்றம் தமக்குள்ள சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு வேறு வழியில்லை, இதை நாங்களே அங்கீகரிக்கிறோம், சட்டமாக்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இது ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் பாடம் புகட்டியிருக்கிறது. ஆர்எஸ்எஸ் பின்புலத்தில் வளர்ந்த ஆர்.என். ரவி அவர்கள் இதுபோல முட்டுக்கட்டை போடுவதன் மூலம் திமுக அரசை நெருக்கடிக்குள்ளாக்க முடியும், செயலிழக்க செய்ய முடியும் என்று நம்பினார். தமிழ்நாடு அவருக்கு தோதான மண் இல்லை என்பதை தொடர்ந்து சட்டமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் நிரூபித்து வருகிறோம். இங்கே நாகாலாந்தில் செய்ததைப் போல தமிழ்நாட்டில் செய்ய முடியாது என்பதை இப்போது அவர் உணர்ந்திருப்பார். திராவிட பாசறையில் வளர்ந்த ஜனநாயக சக்திகள் இங்கே ஒருங்கிணைந்து செயல்படுவது அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டியிருக்கிறது. இது முதல்வர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான வெற்றி, தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கிற மகத்தான வெற்றி. ஆர்.என். ரவி போன்ற ஆளுநர்கள் பிற மாநிலங்களில் பாஜக அல்லாத கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் இனி நெருக்கடி கொடுக்க முடியாது, மாநில அரசுகளை முடக்க முடியாது என்பதை செவிலில் அறைந்து பாடம் புகட்டக்கூடிய வகையிலே உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. எனவேதான் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவரை பாராட்டி எங்கள் சார்பில் வாழ்த்தியிருக்கிறோம். அதற்காக இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. இன்றைக்கு மாலை நீட் தொடர்பாக சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் முதல்வர் அவர்களின் தலைமையில் நடைபெற இருக்கிறது. எமது கட்சியின் சார்பில் சட்டமன்ற குழு தலைவர் சிந்தனை செல்வன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் இதில் பங்கேற்கிறார்கள். நீட் தொடர்பாக நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில முடிவுகளை எடுக்க வேண்டும். மாண்புமிகு முதல்வர் அதற்கான முன்னெடுப்புகளை செய்வார் என்று பெரிதும் நம்புகிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சில முன்மொழிவுகளை முதல்வரின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம். மாலை நடைபெறவுள்ள கூட்டத்திலும் அதை வலியுறுத்தி இருக்கிறோம். நீட் தொடர்பாக பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளக்கூடிய மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து டீலிமிட்டேஷனுக்கு எப்படி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றதோ அதை போல அகில இந்திய அளவிலே அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி கல்வி தொடர்பான அதிகாரத்தை பொதுப்பட்டியலிலிருந்து ஒத்திசைவு பட்டியலிலிருந்து மாற்றி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% தரப்படுகிற உள்ளொதுக்கீட்டை கலையரசு குழுவின் பரிந்துரையின்படி 10% உயர்த்த வேண்டும். அதை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மேலும் சென்ட்ரல் பூல் என்கிற பெயரில், மத்திய தொகுப்பு என்கிற பெயரில் மாநில அளவிலான மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து
இடங்களை நூற்றுக்கணக்கான இடங்களை ஒன்றிய அரசு பறித்து கொள்கிறது. அதை இனி தர தேவையில்லை என்கிற வகையில் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். மீண்டும் நீட் விலக்கு மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மாநில அதிமுக இப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுப்பதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து மெல்ல மெல்ல அவர்கள் விலகி நிற்கிறார்கள், அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களே அவர்களுக்கான சரிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. பாஜகவினுடைய தயவு வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை அவர்கள் மெல்ல மெல்ல இழக்கும் நிலைப்பாடுகளை எடுத்து வருகிறார்கள். நாட்டுக்கே தெரியும், மக்களுக்கே தெரியும், இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து நீட் விலக்கு மசோதாவை எத்தனை முறை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை தெரியும். ஒரு மாநில அரசு இதை தாண்டி என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும். நீட் விலக்கு மசோதாவை சட்டமன்றத்திலே நிறைவேற்றி ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பியதை தாண்டி வேறு என்ன செய்ய வேண்டும் என்பதை அதிமுக விளக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.